ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசான் சர்வீஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல மோதிலால் ஓஸ்வால் அவங்க இந்த 2024ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு 14 ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த ஸ்டாக்ஸ் பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ற இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நான் ஒரு 4 ஸ்டாக் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் சேவிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோதிலால் ஓஸ்வால் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 14 ஸ்டாக்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க பப்ளிக் செக்டரில் லீடிங்கில் இருக்கக்கூடிய பேங்க். இவங்க இப்போ கரண்டாக 637 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பொறுத்த வரைக்கும் 1.77% கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல டிவிடெண்ட் ரேஷியோ தான். இவங்களோட பிஇ ரேஷியோ 8.33 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 9.44. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ கம்மி தான். இவங்களோட ஆர்ஓசிஇ 5.20 இருக்கு. இந்த செக்டர்ல இது அதிகமான ஆர்ஓசிஇ தான். இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா அவங்களோட ரேஞ்சில் 57.5% அவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.72% அவங்க இருக்காங்க. டிஐஸ் 24% இருக்காங்க. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பப்ளிக் 7.5% அவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்டோமொபைல் செக்டர்ல வராங்க. அவங்க இப்ப ரீசெண்ட் டேஸா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கும் கூட. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3936 ரூபாய்க்கு அவங்க இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களோட டிவிடெண்டா 2.54% அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல டிவிடெண்டும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கும். அவங்களோட பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 23.5 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 47. இந்த செக்டர்ல அவங்க ஒரு நல்ல ஆர்ஓசியை மெயின்டைன் பண்றாங்க. 22.7% அவங்க ஆர்ஓசியா வச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா 34% அவங்க இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 27% இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 29% அவங்க இருக்காங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 9% அவங்க இந்த ஷேர்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்சியல் சர்வீசஸ் இவங்க ஃபினான்ஸ் செக்டர்ல வர ஸ்டாக். இவங்க இப்ப கரண்டா 1037 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க டிவிடெண்டா எதுவும் கொடுக்கறது இல்லை. இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.9% அவங்க இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 20.9%. ஒரு டீசென்டான ஆர்ஓசிஇ மெயின்டைன் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 60%ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 19% இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 13% இருக்காங்க. பப்ளிக் 8% இருக்காங்க. லாக்டவுன் டர்போ இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல வராங்க. இவங்க அந்த செக்டர்ல லீடிங்ல இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3478 ரூபா இருக்கு. இவங்க அவங்களோட டிவிடெண்டா 0.69% அவங்க கொடுக்குறாங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 39.2 வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 33.2. அவங்களோட ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 11.6% அவங்க ஆர்ஓசி வச்சிருக்காங்க. அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் யாரும் இல்லை. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 26% இருக்காங்க. டிஐஸ் 37% இருக்காங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 37% இந்த ஸ்டாக் அவங்க ஹோல்ட் பண்றாங்க. டால்மியா பாரத் இவங்க சிமெண்ட் செக்டர்ஸ்ல வர லீடிங்ல இருக்க ஒரு ஸ்டாக். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2194 ரூபாய்க்கு அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க டிவிடெண்டா 0.41% கொடுக்குறாங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 35.8 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 27.5. இவங்க 8.48% அவங்களோட ஆர்ஓசியா வச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 56%ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 14% இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 9.4% இருக்காங்க. பப்ளிக் 20% இதுல ஹோல்ட் பண்றாங்க. டாடா கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்டேஷன் செக்டர்ல அவங்க லீடிங்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமா நம்பி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட டாடா காஃபியையும் அவங்க மெர்ஜ் பண்ண போறாங்க. அவங்க இப்ப கரண்டா 993 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க 0.85% டிவிடெண்டா கொடுக்குறாங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 74.7. இண்டஸ்ட்ரி பிஇ 30. அவங்களோட ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 9.32% அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 34% இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 25% இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 17% இருக்காங்க. பப்ளிக் 23% இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இது எலக்ட்ரானிக் செக்டர்ல வர ஒரு ஸ்டாக். இவங்க இப்ப கரண்டா 677 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.22% இருக்கு. இவங்களோட பிஇ 89.5.
இண்டஸ்ட்ரிபியும் சேம் ரேட்ல தான் இருக்கு. அவங்களோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 15% மெயின்டைன் பண்றாங்க. இந்த செக்டருக்கு இது ஒரு நல்ல ஆர்ஓசி. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 47% இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 10% இருக்காங்க, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 9.5% இருக்காங்க, பப்ளிக்ட 33% இந்த ஸ்டாக் ஹோல்ட் ஆயிருக்குது. பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் செக்டர்ல லீடிங்ல இருக்க ஒரு ஸ்டாக். அவங்களோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1115 ரூபாய்க்கு அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க 0.13% அவங்களோட டிவிடெண்டா கொடுக்குறாங்க. அவங்களோட PE ரேஷியோ 26.2 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 29 இருக்கு. அவங்களோட ROCE பார்த்தீங்கன்னா 10.3% அவங்க வச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 65% அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 19% இருக்காங்க, டொமஸ்டிக் டிஐஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 13% இருக்காங்க, பப்ளிக்ட 2% இந்த ஸ்டாக் ஹோல்ட் ஆயிருக்குது. கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் மைனிங் செக்டர்ல லீடிங்ல உள்ள ஒரு கம்பெனி. இவங்க ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக். அவங்க இப்ப கரண்டா 363 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட டிவிடெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.68% அவங்க டிவிடெண்டா கொடுக்குறாங்க. அவங்களோட PE 8, இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த PE ரேஷியோ நல்ல PE தான். அது மட்டும் இல்லாம இந்த செக்டர்ல அவங்களோட ROCE பார்த்தீங்கன்னா 70% அவங்களோட ROCE மெயின்டைன் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 63% அவங்களோட ரேஞ்சில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 8% இருக்காங்க, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 24% இருக்காங்க, பப்ளிக் இந்த ஸ்டாக்ல 5% அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் இ-காமர்ஸ் பிசினஸ்ல லீடிங்ல உள்ள ஒரு ஸ்டாக். அவங்க இப்ப கரண்டா 128 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க டிவிடெண்டா எதுவும் கொடுக்கறது இல்லை. அவங்களோட இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 50.2 இருக்கு. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் யாரும் கிடையாது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 55% இருக்காங்க, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 13% இருக்காங்க, பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 30% ஹோல்ட் ஆயிருக்கு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இவங்க ஐடி செக்டர்ல வராங்க. இவங்க இப்ப கரண்டா 5025 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.86% வச்சிருக்காங்க. இவங்களோட PE 43 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 31.3. இவங்க ஒரு நல்ல ROCE மெயின்டைன் பண்றாங்க. 32.6% அவங்க ROCE கொடுக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா 74% அவங்க ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 6% இருக்காங்க, டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 14% இருக்காங்க, பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 9% ஹோல்ட் ஆயிருக்கு. ஆயில் இந்தியா இவங்க ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல வராங்க. இவங்க இப்ப கரண்டா 373 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போதும் கோல் இந்தியா மாதிரி ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். இவங்களோட டிவிடெண்ட் ரேஷியோவா அவங்க 5.36% மெயின்டைன் பண்றாங்க. இவங்களோட PE பார்த்தீங்கன்னா 5.87 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 9. ஒரு நல்ல ROCE மெயின்டைன் பண்றாங்க. 25.4% அவங்க ROCE மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 57% அவங்க இருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 11% இருக்காங்க, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 16% இருக்காங்க, பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 6% ஹோல்ட் ஆயிருக்கு. சன் ஃபார்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா செக்டர்ல லீடிங்ல உள்ள ஒரு ஸ்டாக். அவங்க இப்ப கரண்டா 1244 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட டிவிடெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.92% அவங்க டிவிடெண்டா கொடுக்குறாங்க. இவங்களோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33 இருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி PEயும் அதே ஆவரேஜ் தான் வரும், அதே 33 தான். ROCE பொறுத்த வரைக்கும் அவங்க டீசென்டான ROCE வச்சிருக்காங்க. 16.4% அவங்க ROCE மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 54.5% வச்சிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 17% வச்சிருக்காங்க, டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 20% வச்சிருக்காங்க, பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 9% ஹோல்ட் ஆயிருக்கு. ஃபைனலா கஜாரியா செராமிக்ஸ் இவங்க செராமிக் இண்டஸ்ட்ரியில லீடிங்ல உள்ள ஒரு ஸ்டாக். இவங்க இப்ப கரண்டா 1383 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.65% இருக்கு. இவங்களோட PE ரேஷியோ 55, இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 51 இருக்கு. இவங்க ஒரு டீசென்டான லெவல்ல அவங்களோட ROCE மெயின்டைன் பண்றாங்க. அது எவ்வளவுன்னா 19.7% அவங்களோட ROCE மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 47% இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 18% வச்சிருக்காங்க, டிஐஎஸை பொறுத்த வரைக்கும் 25%, பப்ளிக்ட 8.5% அவங்க ஹோல்ட் பண்றாங்க. இந்த டிஸ்கஷன்ல 14 ஸ்டாக்ஸும் ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு. அதனாலதான் மோத்திலால் ஓஸ்வால் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் சந்தேகங்கள் இதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.